ஓகேங்களே, நம்ம வந்து பார்த்தோன்னா 3 பால் செட்டு வந்து கோத்து போட்டிருக்கோம். பார்த்தா தெரியும். 1 இதோ இங்கே ஒன்று போட்டிருக்கோம், 2 அதுக்கப்புறம் ஸோ இந்த பக்கத்தில் ஒன்று போட்டிருக்கோம். இது 3த்தில் நமக்கு ஏதாச்சும் ஒன்றில் கூட ஒன்லையாவது வேற மாட்டோன்ற நம்பிக்கை தான் போட்டிருக்கோம். ஸோ பார்க்கலாம், ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு வரலாம். கௌசி வா போகலாம், ½ அன் ஹவர் கழிச்சு வரலாம். பெரிய வேற மீன் மாட்டுக்குப்பா. பார்த்தீங்களா, இன்றைக்கி நம்ம எங்கே மீன் பிடிக்க போகிறோன்னா இந்த ஏரியில் தான் பிடிக்க போகிறோம். ஆல்ரெடி இங்கே பசங்க கொஞ்சம் பிடிச்சிட்ருக்கானுங்க மீன். இது வந்து சேந்தமங்கலம் லேக், அதாவது இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டரா, ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்குமே ஏரி தான். கண்ணு கெட்டின தூரம் வரைக்குமே ஏரி தான், ஃபுல்லாகவே ஏரி தான். இது ஃபுல்லாகவே ஏரி தான். ஸோ இங்கே தான் நம்ம சிலேப்பி அண்ட் வெரா மீனுக்கும் ட்ரை பண்ணுறோம். வெரா மீன் கிடச்சதுன்னா உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ எவ்வளோ பிடிச்சிங்க மீன் காமிங்க வீடியோவில். சிலேப்பி கொஞ்சம் சைஸாக தான் கிடச்சிருக்கு. சரி, நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். சரி, ஹாய் மக்களே, வெல்கம் டு பைட் அண்ட் வெயிட் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பால் செட்டு போட்டு வெரா மீன் பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ண போகிறோம். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நமக்கு வெரா மாட்டல. பட் இந்த வாட்டி நிறையா எடுத்து வந்துருக்கோம் பால் செட்டு. ஸோ அதில் ஒன்றுலையாவது கண்டிப்பாக மாட்டோம். பால் செட் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் முள் இருக்கும். இதில் நம்ம மீனை கோத்து செடியில் கட்டி வச்சிட்டோன்னா வேற வந்து மாட்டிக்கும். ஸோ எத்தனை மீன் கிடைக்குதுன்னு நம்ம போய் பார்த்துடலாம் இன்றைக்கி. நம்ம வெரா மீன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சின்ன சைஸ் சிலேப்பி, அதாவது செல்லா காசுன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். ஸோ அந்த மீனை நம்ம முதல்ல ஒரு தூண்டியில் பிடிச்சி அந்த டப்பாவில் போட்டு ஒரு 5 மீன் நம்மள்ட்ட ஒரு 6 இருக்குது பால் செட்டு. ஸோ ஒரு 6 செல்லா காசு பிடிச்சிட்டு நம்ம ஒரு இடம் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டோன்னா லாஸ்ட்டாக நமக்கு வேறு ஏதோ 1-2 மாட்ட வாய்ப்பு இருக்குது. ஸோ முதல்ல தூண்டியை வச்சு நம்ம செல்லா காசு பிடிப்போம். வாங்க, அப்படியே அப்போ கொஞ்சம் தூரம் வா, பார்த்து வா. நீங்கிறாரா நீங்களா அப்படி பார்த்து வா. நம்ம கூட கௌசிக் வந்திருக்கான். கௌசிக்கு நான் தான் சேர்ந்து பிடிக்க போகிறோம் மீன். ஹாய் சொல்லு வியூவர்ஸுக்கு. ஃபஸ்ட்டு மீன் நமக்கு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு மீன் ஆன்லைன். ஸோ ஃபஸ்ட்டு மீனுக்கு அப்புறம் நமக்கு என்ன மீன் கிடைக்குதுன்னு தெரில. வாங்க அடுத்த மீன் போய் பார்க்கலாம். அடுத்த மீன் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். பெருசாக கிடையாது, சின்னதாக கிடையாது. பைக்குள்ளே போட்டுக்கலாம். இதையும் காட்டு பையில் போடுறது. ஃபஸ்ட்டு மீன் எல்லா காசு எப்போ கிடச்சி அப்புறம் வேணா வேற மீன் போட்டு அதான் செல்லக்காசி ஆஃப் பண்ணிட்டா ரெக்கார்ட் பண்ணு. ஓகே, நமக்கு ரெக்கார்ட் பண்ணுறியா? ஓகே, செல்லா காசு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 5-6 மீன் பிடிக்கணும் நம்ம. ஏன்னா இது பிடிச்சா தான் நம்ம வெரா மீனுக்கு போட முடியும். போட்டுட்டு நம்ம இது மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் செட் போடலாம். சத்தம் வேறு வருது நிறையா. இருக்குதா? அந்த டப்பாவில் இது போடுறேன். அதை காரணம் வந்து வீடியோவில் எப்படி அடியில் சொருகிட்டு வந்துருக்கு பற்றியா? ரெக்கார்ட் பண்ணுறியா? எனக்கு சொல்லிட்டு இருக்கா? செல்லா காசு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று தான் கிடச்சிருக்கு. இன்னும் செல்லா காசு தான் கிடைக்குதுன்னு பார்ப்போம். மழை வேற ஒரு பக்கம் வர மாதிரி இருக்குல்ல, பார்த்துக்கலாம். இந்த இடத்துல எனக்கு நிறையா கிடைக்கும். இப்போ கிடைக்குதான்னு தெரியல, ட்ரை பண்ணுவோம்.
தெரியுதா? எஸ், ஃபோக்கஸ் எடுத்துட்டுருக்கேன். வீடியோ எடு. விட்டுருப்பேன். ஓகே, போதும். ஓகே, கை தானாகவே அது ஆஃப் ஆகிடுது ஒரு நான் போனால். நமக்கு ஒரு 4 செல்லா காசு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வேறாவுக்கு இதை போடலாம். இப்போ அதை தான் பார்க்க போகிறீங்க. ஓகே, பால் செட் எடுத்து வச்சு நம்ம எப்பவுமே ராசியானது இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம பால் செட் போட்டு வேறாவுக்கு நம்ம பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம இந்த முள்ளில் வந்து நம்ம அந்த செல்லாக்காசுன்ற சின்ன மீனை கோத்து வச்சோம்னா வேற வந்து அதை அட்டாக் பண்ணி நமக்கு இதில் மாட்டோம். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இதில் இப்படி போட்டு வச்சுட்டு இது வந்து நம்ம ஏதாவது சைடில் கட்டி வச்சுக்கணும், மீன் இழுத்துட்டு போகாத அளவுக்கு. ஸோ அப்படியே போய் போட்டு பாஸ் பார்த்துவா. பார்த்தீங்களா கிடைக்கல பார்த்து தெரியுதா? மொத்தமாக போயிடுச்சுங்க அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் அந்த சின்ன மீனை பிடிச்சோம் வேறாக்காக. பட் ஆனால் அது மொத்தமாகவே தண்ணியில் பொத்துன்னு விழுந்து ரொம்பவே கஷ்டத்தை உண்டாக்கிடுச்சு. முதுகில் தான் குத்தணும், அப்போ தான் மீன் ரொம்ப நேரம் உயிரோடு இருக்கும். இந்த மீன் எவ்வளோ உயிரோடு இருக்கோ அந்தளவுக்கு நம்ம வேற கிடைக்கிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த முறை வந்து கீழே விழக்கூடாதுன்றதால கரையிலே மீனை செட் பண்ணி முள்ளில் கோத்து கொண்டு போய் போட போகிறோம். இதில் தான் போட்டிருக்கோம். இதில் வேற கிடைக்குதான்றதை இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்கலாம். ஓகே வைங்களே, நம்ம வந்து பார்த்தோன்னா 3 பால் செட்டு வந்து கோத்து போட்டிருக்கோம். பார்த்தா தெரியும். 1 இதோ இங்கே ஒன்று போட்டிருக்கோம், 2 அதுக்கப்புறம் ஸோ இந்த பக்கத்தில் ஒன்று போட்டிருக்கோம். இது 3த்தில் நமக்கு ஏதாச்சும் ஒன்றுலையாவது வேற மாட்டோன்ற நம்பிக்கை தான் போட்டிருக்கோம். ஸோ பார்க்கலாம், ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு வரலாம். கௌசி வா போகலாம், ½ அன் ஹவர் கழிச்சு வரலாம். கேட்டு மக்களை நீ இது வித்தா கட்டாமல் கொஞ்சம் தூக்கி போடலாம் மக்களே. ஆக்சுவலாக நம்ம போட்டதில் வந்து பால் செட்டு ஒன்று ஆக்டிவாக இருக்குது, ஆடிட்டு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அதில் வேற இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம போய் பார்க்கலாம் வேற இருக்கா இல்லையான்னு. நான் போகிறேன். இந்த தரணப்படி பேப்பர் கீழே விட்டுரு, செல்லை மட்டும் நல்லா பிடிக்க, கீழே போட்டுறாத.
சுத்தம் போறோட என்ன கௌசி நல்லா இருக்கு எங்க ஜூன் இருங்க நண்பர்களே இருங்க நண்பர்களே ஏய் மாட்டாதடா இருங்க பா பாஸ் நண்பா ஒரு பெரிய வெறா மீன் மாட்டுக்குப்பா பா பார்த்தீங்களா பழனுக்கு நான் சொன்ன மாதிரி பால் செட்டில் மாட்டிருக்கு காட்ட முடியல எங்கெங்கே சிக்கிருக்கு பயிர் வீடுதா ம் நல்லா ஒரு சைடில் மாட்டிருக்கு நல்லா ஓடி இருக்கும் சின்ன விராவை போல இருக்கிறது சின்னது தான் பட் இது ஒரு 1/2 கிலோ வரும் 1/2 கிலோ வருமா 1/2 கிலோ ஒரு 3/4 கிலோ வரும் 3/4 கிலோ வரும் கிட்ட ஜூம் பண்ணி காட்டு மீன் zoom பண்ணி. ஏய் லைட்டா நல்லா எடுக்கிறல்ல கட் பண்ணிட்டு நம்ம போட்ட மாதிரியே பால் செட் போட்டு வெறா மீன் பிடிச்சிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ வரும் 3/4 கிலோ தெரியுதா? ம் வழிக்கிட்டு வருது வழிக்கிட்டு வருதா தெரியுதா? ம் இதை நம்ம 3/4 கிலோ இவர் தான் கௌசி ஷார்ட் வீடியோவில் நான் தான் கேமராமேன் தருண் சிவன் யா மீன் ஆயிடுச்சு. 3 பால் செட் போட்டோம் பட் அதில் 1 கிடச்சிச்சு. இதில் கிடைக்கல. வீட்டு கிளம்புற நேரம் வந்துச்சு. இந்த வீடியோவில் ஒரு வெறா மீன் பிடிச்சோம். ஸோ அடுத்த டைம் நம்ம இன்னும் நிறையா செஞ்சு வெறா மீன் போட்டுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய் சொல்லுங்கடா. போய் போட்டு முடியும்